ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஃப்ரீ டைமை பயன்படுத்தி ஃப்ரீயாக பேடிஎம்மில் சமையல் தரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை பற்றிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலிமா இதை நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சைன்அப் பண்ணிட்டேன்னா சைன்அப் பண்ணி முடித்த பிறகு இதனுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் உங்கள் ஜிமெயில் ஐடி மூலிமா இதை நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னுடைய ஜிமெயில் ஐடியில் ஏதாவது ஒரு ஐடியை கொடுத்தோன்னா இப்போ வந்து இதை லாகின் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அதை நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரல் கோடு கேட்கும். அந்த ரெஃபரல் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 25-50 காயின் உங்களுக்கு கிடைச்சிடும். அதை நீங்கள் கொடுக்கலின்னா எந்த காயினும் கிடைக்காது. ஸோ அந்த ரெஃபரல் கோட் கொடுத்துக்கோங்க. ஒரு 50 காயின் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். நான் ரெஃபரல் கோட் கொடுக்கல. இப்போ நான் வந்து எனக்கு 0 காயின் தான் காட்டுது பாருங்கள். லெஃப்ட் சைடில் பாருங்கள். இங்கே லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வரைக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து நான் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண பிறகு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனெலாம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காயினை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது உள்ள அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ரெண்டாவது உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது டெய்லி செக்இன்னு இதில் நீங்கள் வந்து இந்த ஆடு பார்க்கணும். ஆடு பார்த்துட்டு பேக் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 10 காயின் கிடைச்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த ஆடு வந்து எனக்கு ரன் ஆகிட்டுருக்குது. இந்த ஆடு ரன் ஆகி முடித்த பிறகு என்னுடைய காயின் வந்து அந்த வாலெட்டில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆடு வந்து உங்களுக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு பிறகு வரும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்குது. அடுத்தது பாருங்கள், மூணாவது அந்த பாயிண்டில் வந்த பிறகு ஸ்பின் வீல் இருக்குது. நீங்கள் வந்து வீலை வந்து ஸ்பின் பண்ணி அது மூலிமா கூட காயினை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நிறைய வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது. ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த ஸ்பின் வீல் முடிஞ்ச பிறகு எனக்கு நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு சரியாக வரல. ஸோ ஒரு 5 பாயிண்ட் எனக்கு இப்போது கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அடுத்த ஆப்ஷனில் வந்த பிறகு இங்கே வந்து ரெஃபரல் கோட் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 50 காயின் கிடைக்கும்னு போட்டிருக்குது. ஸோ அந்த கோடை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து இதில் வந்து எப்படி நம்ம ரேடிங் பண்ணி எடுக்கலாம் என்பதை பற்றியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கடைசியாக உள்ள அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். பேபாலில் வந்து 1000 காயின் சேர்ந்த உடனே நீங்கள் வந்து பேபாலில் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பேடிஎம்னா வந்து 5000 காயின் தேவைப்படுது. ஸோ நீங்கள் 5000 காயின் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா பேடிஎம்மில் எடுத்துக்கலாம். பேபால் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா பேபாலில் நீங்கள் வந்து 1000 காயின் சேர்ந்த உடனே வந்து பேபாலில் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இருக்குது. 1000 காயின் என்பது சீக்கிரம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நிறைய வந்து ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அவங்க சொன்ன பிறகு நீங்கள் செஞ்சீங்கன்னா 150, 100 காயின் இந்த மாதிரி நிறைய காயின் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொன்ன பிறகு எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 1000 காயின் ஏர்ன் பண்ணிக்கலாம். 5000 காயின் ஏர்ன் பண்ணுறதுனா அதுவும் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி வந்து எண்ணிலடங்காக வந்து நிறைய ஆஃபர்லாம் இருக்குது. இது நிறைய ஆப்லாம் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு நம்பகத்தன்மை உள்ள அப்ளிகேஷன் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷன் மூலிமா வந்து நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜஸ்ட் வந்து 5000 காயின் என்பது நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். 1000 காயினுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.